Okay, ma? Instead of keeping a distance from yourself, I just want to mingle with you. Shall I come there and speak with you? Please. இல்லையா உங்களுக்கு வேற எதாவது இருந்தாலும் பார்க்கலாம் யூத் நாங்கள் ஒன்றா இருக்கும் ஓகே ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆஸ்பீஷியஸ் டே இன்னைக்கு நாம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். Let us stand and pray with your shloka and let us start our speech. Okay va? Googularya samarambha ChatGPT madhyama WhatsApp Facebook paryanta vande G-Drive parampara. Can you get me? Again. Googularya samarambha. The Guru Parampara starts only from the Gugulacharya, not Gurukul nowadays. Am I right? So that it is called as Googularya samarambha. In the dynasty, எங்கே ஆரம்பிக்கிறது? எதை கேட்டாலும் கூகுள் சர்ச் தானே தவிர்த்து குருகுல் சர்ச் இல்லை. நெக்ஸ்ட் என்ன? ChatGPT மத்தியமா. எதை கேட்டாலும் ChatGPT போய் டிரான்ஸ்லேஷன் பண்றோம். ஒரு லீவ் லெட்டர் எழுதுனா கூட ChatGPT அசிஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டிபெண்டன்சியா இருக்கும். நம்ம we are losing our own intelligence. ChatGPT மத்தியமா. அடுத்து ஓவரால் நம்ம டைப்பை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஏன் டெலிகிராம் விட்டுட்டுனா, இன்ஸ்டாகிராம் விட்டுட்டுனா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் நம்ம லைஃப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர there is no mental storage for us. Only we are storing all the things only in G-Drive. One day G-Drive parampara. நீங்களா கிளாப் பண்ண பாருங்க. சரியா? முதல்ல எனக்கே அப்புறம் செம்ம கடுப்பா இருக்கும். ஏன் நாம இருக்கிறது தமிழ்நாடு தானா இல்லை வேற எங்கேயா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டோமான்னு யோசிச்சுருந்தேன். we are losing our regional languages. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில விஷயங்கள் ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. குரு பூர்ணிமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் குரு பூர்ணிமா பேஸ்ட் ஒன்லி ஆன் அவர் ரிலீஜன், அவர் கல்ச்சர், அவர் ட்ரெடிஷன். தட் குரு பூர்ணிமா இஸ் பேஸ்ட் ஒன்லி ஆன் அவர் ரிலீஜன், அவர் ட்ரெடிஷன். புரியுதா? ஸோ அவருடைய நம்முடைய ரிலீஜனையும் நம்முடைய கல்ச்சரையும் நாம ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா it is only because of our traditional languages, regional languages தான் முடியும். இன்னைக்கு நமக்கு இங்கிலீஷ் இஸ் our universal language. There is no doubt about it. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான்லாம் படிக்கச்சே 100க்கு 35 மார்க் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டேன் இல்லையா? 35 out of 100 இல்லை 100 out of 35 எப்படி சொல்லணும்? 35 out of 100 இல்லையா? 35 வாங்கினாலேயே எனக்கு பெரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன? 35 பால நம்ம வம்சி சூர்யா செஞ்சுரி அடிக்கிறோம். வித்தின் 35 பால்ஸ்ல he got his century. 100க்கு 35 வாங்கினாலேயே போரும்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு அப்படியே மாத்தி என்னை விட சின்ன பையன், நான் 10th படிக்கிறத விட அவன் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான்? 35 பால்ல 100 அடிக்கிறான். அந்த திங்கிங் நமக்கு இருக்கணும், அந்த தாட் ப்ராசஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படணும், அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு எல்லாமே மிஷினரிஸ்ல வந்து தெரியும். நாங்களாம் படிக்கச்சே ஒரு புஸ்தகம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம். நீங்கள் ஈஸியாக எல்லா புக்கையும் டவுன்லோட் பண்ணுறீங்க, எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணினால்தான் எங்கள் அப்பா எனக்கு சைக்கிளே வாங்கி தருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் 6ஆம் கிளாஸ் சரிச்சா உங்களுக்கு இலவச சைக்கிள் கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட். அந்த மாதிரிலாம் இருக்குது, நான் சொல்கிறேன் ஜென்ரலாக. ஸோ ட்ரெடிஷனல் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், அந்த ட்ரெடிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சீதாராம் வித்யா இஸ் கிவிங் அஸ் த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். ஒரு ட்ரெடிஷனலாக இன்னைக்கு மாமல்லத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் சீதாராம் வித்யாலயா. ஏன் அப்படி கேட்டால்
அந்த கல்ச்சரை நாம ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்கோம். அந்த கல்ச்சரை நாம மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதோடைய வேல்யூ இப்ப தெரியாது. we are losing our values. first of all ஒரு விஷயம் சொல்றேன், முதல்ல ரீஜனல் லாங்குவேஜ்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். that's very 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 important, whether it is English, தமிழ் ஆர் கன்னடா ஆர் தெலுங்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ்கிரிட் எப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்ரன் மாதிரி எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது இல்லை அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. பட் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கண்ணா நான் சீக்கிரம் முடிச்சிடலாம் கண்ணா, ஒரு 2 நிமிஷம் பேசாமல் இருப்பான் ப்ளீஸ், சீக்கிரம் முடிச்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் பேசாமல், ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தேவை, முதல்ல ரீஜனல் லாங்குவேஜை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் நம்முடைய லிட்ரேச்சர்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இலக்கியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க 2-3 பசங்க ஒன்னா பர்ஃபார்ம் பண்ணா, ஆனா அது உங்களை யாரும் ரீச் அவுட் ஆகல. ஏன் ரீச் அவுட் ஆகல தெரியுமா? அதுல ஒரு மொனாட்டனஸ் இருக்குது. ரொம்ப அழகா 4 பசங்க அழகா பேசினான், நல்ல சப்ஜெக்ட் யாசரை பத்தி. 2 விஷயம், இந்த மைக்கு நன்மைக்கு இல்லை, அதான் ஐ ஸ்டாப் வித் மைக். அது வேலைக்கு ஆகாதுன்னு முதலே முடிவு பண்ணிட்டேன். ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட போது வச்ச மைக் போல இருந்தது. இங்க ஒரு அக்கோஸ்டிக் இருக்கணும், அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு பக்கா ஒரு ஹோம் தியேட்டர் ரெடி பண்றோம் நம்ம ஆத்துக்குள்ள. இப்ப ஃபேமிலியில ஒரு டிவி வாங்கினா ஒரு ஹோம் தியேட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா? ஒரு ஃபோன் பேசுறதுக்கு நம்ம ஹெட்ஃபோன் போடுறோம், ப்ளூடூத் யூஸ் பண்றோம். அப்ப நாம நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வரும் பொழுது எப்படி பண்ணணும்? ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும், அப்சர்வ் பண்ண வைக்கணும். ஜஸ்ட் அதை பைகாட் பண்ணி ஒப்பிக்கிறத நிறுத்திட்டு, வெறும் அப்படியே மொனாட்டனஸா ஒப்பிக்கிறத நிறுத்திட்டு அதனுடைய மீனிங்கை தெரிஞ்சுட்டு நம்முடைய ஓன் லாங்குவேஜ்ல ஓன் தாட் ப்ராசஸ் யூஸ் பண்ணி, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அது தப்பே கிடையாது. ஆனா இன்ஸ்டெட் ஆஃப் மக்கிங் அண்ட் டப்பிங், வெறுமா மக்கப் பண்ணி ஒப்பிக்கிறத விட்டுட்டு நான் சொந்தமா எழுத ட்ரை பண்ணணும், நான் சொந்தமா கம்போஸ் பண்ண ட்ரை பண்ணணும், நான் சொந்தமா பேச ட்ரை பண்ணணும். நடுவில் ஒரு வார்த்தை மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? நமக்கு அப்படியே ஸ்டக் ஆகிடும், பிளாங்க் ஆகிடும். டப் அடிக்காதீங்க புஸ்தகத்தை தயவு செஞ்சு. நான் நாலேஜ் இஸ் நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஒன்லி டப்பிங் மக்கிங் த புக். ஐ மீன் இட். இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு என்ன சீஃப் கெஸ்டா நீங்க போட்டிருக்கீங்க, ஆனால் உங்களை மாதிரி நான் ஸ்டூடெண்டா இருக்குச்சு சாதாரண ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான். இன்னும் கேட்டா பிலோ ஆவரேஜ் கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன் அப்படி கேட்டா, என்னுடைய சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டை மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் அதை டெவலப் பண்ணிட்டேன். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது புக்கை பேஸ் பண்ணி இல்லை, பிஹேவியரை பேஸ் பண்ணி, ஆட்டிடியூட்ஸை பேஸ் பண்ணி, நம்முடைய ஷார்ப்பனிங் த பிரெயினை நாம திருப்பி எப்படி மேல அந்த பிரெயினை எப்படி நாம ஷார்ப்பன் பண்ணிக்க போறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு. அதர்வைஸ் ஸ்கில்ஸ் வர வேண்டிய இடத்துல கில்ஸ் ஆயிடும், மாறி போயிடும். ஸோ டப்பா அடிக்காதீங்க ப்ளீஸ். அது மேபி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்க, வேற வழி இல்லை. டப்பா அடிச்சா தான் மார்க் வரும் அப்படின்னா வேற வழி இல்லை. அது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் பண்ணிக்கோங்க, தட் டசன்ட் மேட்டர். ஆனால் இந்த மாதிரி பப்ளிக் ப்ரோக்ராம்ல நீங்க வந்து பேசும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் ஐ கான்டாக்ட். நான் யாருக்கு டெலிவரி பண்ணணும், அவன் என்ன கவனிக்கிறானா இல்லையா? நான் டெலிவரி பண்ணச்சே ஒருத்தன் என்ன கவனிக்கிறேன்னு சொன்னா ஒன்று அவனை கவனிக்க வைங்கோ, இல்லைன்னா யூ ஸ்டாப் இட், நோ ப்ராப்ளம். அப்படித்தான் இருக்கணும். அப்பதான் நாம நினைச்சதை மற்றவ மனசுல பதிய வைக்க முடியும். டீச்சர்ஸ் திருப்பி கிளாஸ்ல கவனி ஏன் சொல்லிட்டு இருக்கா? ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் பேசிட்டு கடைசி பேக் பெஞ்சர்ஸ் மட்டும் பேசியிருந்தாலும் அவளுக்கு காதில் என்ன விழும்? அவள் என்ன அப்சர்வ் பண்ணுவா? நாளைக்கு திரு முடிப்பான். ஸோ ஐ கான்டாக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் பண்ணணும். டெக்னாலஜி இஸ் வெரி வெரி வேல்யூபிள், whereas அதே சமயத்தில் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். It kills our skills. Keep in mind, this technology நமக்கு எந்த அளவுக்கு வேல்யூபிள், எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்றோமோ அதே லெவலில் அந்த டெக்னாலஜி நம்மள கம்ப்ளீட்டா புத்திய மழுங்கடிக்கிறது. As I am suffering from fever, எப்படி நீ என்ன பண்ற? மெட்டா டிரான்ஸ்லேஷன் கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. It is worst. நான் பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த டிரான்ஸ்லேஷன்னால எவ்வளவு ப்ராப்ளம்லாம் வருது. நீங்க ஃபேஸ்புக்ல தான் இருக்கா, ஃபேஸ்புக் சோஷியல் மீடியால நீங்க கூட பிஸியா இருப்பீங்க நினைக்கிறேன். அந்த சாரி ப்ளீஸ் சார் கொஞ்சம்
ப்ளீஸ். எல்லாரும் தான். அதனால எப்படின்னா ஒரு 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 டிரான்ஸ்லேஷன், ஒரு ஒரு வேர்டு நீ வந்து தமிழ்லையோ இல்லை உடைய ரீஜனல் லாங்குவேஜ்லையோ ஃபேஸ்புக்கில் நீ டிரான்ஸ்லேட் பண்ணியானே அது இங்கிலீஷ்ல அதுவே மாற்றுறது. நீ போய் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனை ஒரிஜினல் மெசேஜ் போய் படிச்சு பாரு, கம்ப்ளீட்டாக அதுக்கு இதுக்கும் சிங்க்ரனைஸே ஆகாது. ஸோ சோஷியல் மீடியா மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே 100% சரியாக தான் இருக்குன்னு தெரியவே தெரியாது. அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான ஒரே ஒரு சோர்ஸ் அப்படின்னு கேட்டால் த ரியல் குரு, நாட் த ரீல்ஸ் குரு. நமக்கு ரியல் லைஃப்ல லைக் மைண்டடா இருக்கணுமே தவிர்த்து ரீல்ஸ் லைஃப்க்கு லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. 2 நாளைக்கு சிரிப்பா, 3 நாள் சிரிப்பா, 4 நாளைக்கு கை தட்டுவா, அதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டு போயிட்டே இருப்போம். அவனுக்கு 1000 மெசேஜஸ் வருது. போனை திறந்தோம்னு சொன்னா ஓப்பன் பண்ணினோம்னா நோட்டிபிகேஷனா கொட்டிட்டு இருந்து எந்த நோட்டிபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கறதே தெரியும். ரெண்டாவது, we are losing our own mental strength. Keep in mind, பசங்களா ஒரு கோர்ஸ் தான் சொல்றேன், சின்ன பசங்களுக்கு சொல்றேன். ஏன் தெரியுமா ப்ராப்ளம்? உங்களுக்கு நீங்க ஆசைப்படுறதுலாம் உங்களுக்கு கிடைச்சிருது. அப்பா அம்மாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன்றதால அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சீக்கிரமா எல்லாத்தையும் கொடுத்துடுறான். ஆனால் உங்களுடைய நெசசரிஸ், தேவைகள் அல்லது டிசையர்ஸ் வெயிட் பண்ணி கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும். நீங்க எல்லாத்தையும் குயிக் டவுன்லோட்ன்றீங்க. நீங்க 2 GB போச்சு, அதுக்கப்புறம் 3 GB, அதாவது 2 அதாவது வைஃபை வந்தது இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ 5G வந்துருக்கு, நமக்கு 2G வந்தது, அப்புறம் 3G வந்தது, இப்போ 4G வந்தது. நானா ஒரு 1 GB டவுன்லோட் பண்ணுறதுக்கு 3 நாள் வெயிட் பண்ணி அப்படியே பார்த்துருக்காரு. பஃபரிங்கில் சுத்தம் உள்ளது. ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இன்னைக்கு டப்புன்னு 5G வந்துருக்கு. ஒரு ஃபோன் அம்மா பார்க்க வேண்டாம்னு சொன்னதுக்கோசரம் பையன் சூசைட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோனை அம்மா பிடிங்கி வச்சா நீ எப்போதான் ஃபோன் பார்க்குறேன்னு 8ஆம் கிளாஸ் பையன் சூசைட் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு ஃபோன் ஏன் கொண்டு வந்தேன் வாத்தியார் கேட்டாருக்கோசரம் பையன் வாத்தியார் கத்தியார் கொடுக்குறான். எஸ், இன் மெட்ராஸ் ஒரு 3 years நடந்தது. இன் மெட்ராஸ் ஒரு சின்ன ஏமாற்றங்கள் கூட உங்களால தாங்க முடியல. ஏன்னா கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கிறதுனால ஒரு மைண்ட் கிடையாது. வெயிட் பண்ணுங்கோ, ஒன்னொன்னுக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த பேஷன்ஸ் இருக்கணும். பேப்பரை வச்சுட்டு உங்களுடைய நாலேஜை ஜட்ஜ் பண்ணாதீங்க. புஸ்தகஸ்தாது யா வித்யா, வெறும் புக் நாலேஜ் இஸ் நாட் only the knowledge. Society knowledge is very important. Mingle, associate with your friends and relatives. இன்னைக்கு ரிலேட்டிவ்ஸ் நமக்கு போயிட்டு ரிலேஷன். ஒரு காலத்தில் என்ன பண்ணா, மெட்ராஸில் கல்யாணம் நடக்கும், 2-3 பேர் ரிலேஷன்ஸ் யூஎஸ்ல இருப்பா, அவன் 2-3 பேர் வரவங்க வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தான். இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிள், எல்லாரும் யூஎஸ்ல இருக்கா, இங்கே தான் 2-3 பேர் இருக்கா, இப்போ 2 பேரும் அங்கே போனால் போகணும். மாறி போயிடுச்சு ட்ரெண்டு, மாறி போயிடுச்சு ட்ரெண்டு. பசங்க தனியாக இல்லை, பேரண்ட்ஸ் தனியாக இருக்க ஆரம்பிச்சுட்டா. இப்போ டே அண்ட் நைட்டு நமக்கு மாறி போயிடுது. டே நைட்டு மேட்ச் இல்லை, டே நைட்டு மொத்தமே மாறி போச்சு. 5 day மேட்ச் எப்படி 1 day மேட்ச் ஆச்சோ, 1 day மேட்ச் எப்படி 50 overs ஆச்சோ, 50 overs எப்படி T20 ஆச்சோ, அந்த மாதிரி லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ எங்க ஜெனரேஷன்ஸோட நீங்க ஜென்ஜியா, அது கூட எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி தெரியல, அது கூட எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி தெரியல. அந்த லெவலில் இருக்கிற உங்களுக்கு சேலஞ்சஸ் அதிகம். ஏன்னா கேட்டதெல்லாம் உடனே கிடைச்சிருது. ஒரு சின்ன தோல்வி அதை கூட பேர் பண்ண முடியல. உங்களுக்கு அந்த மைண்டு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. இம்மிடியட்டா தப்பான ஒரு முடிவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. I am afraid of the future generation. Really, I am telling you. இது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தெரியுமோ, just one-on-one contact with our guru in any form. குருவுக்குலாம் ஒரு யூனிஃபார்ம் அவசியம் கிடையாது. குரு இப்படித்தான் வரணும், இப்படித்தான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. We can study at anywhere from anywhere. எங்கேருந்து வேணா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கூலுக்கு வரச்சே ஒரே டிராஃபிக் ஜாம். சட்டுன்னு ஒரு ஆட்டோ மேன் வந்தான், டக்குன்னு ஒரு ஆட்டோ தன்னுடைய ஆட்டோ வருவான்னு இருக்கிறான். இமீடியட்டா அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணான். அவன் ஒரு குரு நமக்கு.
அந்த ஆட்டோமேன் இஸ் அவர் குரு. ஏன்னா பப்ளிக்ல ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா யோசிக்காமல் இறங்கி நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இன்னைக்கு அந்த ஆட்டோக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அந்த மாதிரி நாம பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், கவனிக்கணும். எப்போதாலும் தலையை குடிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா அது பண்பு பணிவு தான் அர்த்தம் இல்ல, போனை நோண்டிட்டு இருக்கு அர்த்தம். Come out from this digi world. ஒரு பாருங்க, ஒரு சின்ன விஷயம். இந்த போனை 25 நிமிஷம் பார்க்காம நான் வீட்டில் உட்கார்ந்து படிக்கிறேன். சேலஞ்ச் இது, 10 years challenge, 5 minutes challenge, 25 minutes challenge வச்சுருக்கோம் இல்லைங்க. 25 minutes இந்த போன்ல எப்பேற்பட்ட விஷயத்தை பார்க்க மாட்டேன். ஒரு போர்ஷன் எடுத்துருக்கேன், அந்த போர்ஷனை படிக்கிறவங்கள இந்த போனை நான் தொட மாட்டேன். சேலஞ்ச் பண்ணுங்க, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க, மைண்டை ஸ்டடி பண்ணுங்க. Instead of studying your books, first you study your mind and study your mind. Mind your mind. Mind your mind. உங்க மனசை தோண்டுங்க, உங்க மனசுக்குள்ள போகும், போனுக்குள்ள போகாதீங்க. இது உள்ள என்னென்ன ஆப்ஸ் இருக்கு அப்படின்னா அது லைஃப்ல வச்ச ஆப்பு, அதை தோண்டாதீங்க. இந்த போனை தோண்டிக்கிட்டு விஷயம். மைண்ட் யுவர் மைண்ட். கன்ஃபார்ம்டா இந்த டயத்தில் நான் போனை எடுக்க மாட்டேன்னு வைங்க. அதுக்கு ஒரு சுவிட்ச் ஆஃப் மோடு கொடுங்க, அதுக்கு ஒரு ஸ்லீப்பிங் மோடு கொடுங்க. ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் உட்கார்ந்து இருக்கோம், ரயில் வர இருக்கோம் அப்படின்னா யார் வரா யார் போறா அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்ன யார் வரா யார் உட்காரா என்ன நடக்குதுன்னு தெரியல, உடனே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, அதுதான் ஒரு பிள்ளையா கற்றுட்டோமா? அது ஏதாவது ஒரு நல்ல ரோல் மாடல் கொடுக்குறதா? அது கொடுக்குற எல்லா ரோல் மாடலும் ரீல் மாடல் தான், தவிர்த்து ரியல் மாடல் இல்லை. அப்சல்யூட்லி இட் இஸ் நாட். நமக்கு அது யூஸ்ஃபுல் ஆகாது. இருக்கு என்னுடைய ரியல் லைஃபுக்கு. ரியல் லைஃப்ல இந்த வெளியில வந்துட்டு ரியல் லைஃபை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. ரீல்ஸ் லைஃப்ல வெளில வாங்க, ஒரு ரியல் லைஃப் பார்ப்போம். சும்மா பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம். ஒரு காலத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 7:30 மணிக்கு ஒலி வரும்னு நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என்ன பார்த்தாலும் எங்க வேணா எப்போ வேணா தெரியுதுன்ற மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. ஸோ பசங்களா, நான் ரொம்பலாம் உங்களை போர் அடிக்க விரும்பல. நான் ப்ராக்டிக்கலா சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்க டீச்சர்ஸ் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. நேற்று ஒரு சாமியார் வந்தாரு, என்னமோ பேசுறாரு, என்ன பேசுறாரு அப்படின்னு கேளுங்க. ரெண்டாவது, தயவு செய்து அந்த ADHD சில்ட்ரன் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. ஐ கான்டாக்ட், கண்ணை பார்த்து பேச கற்றுக்கணும். அந்த கான்ஃபிடன்ஸ் வளர்த்துக்கணும். ஒரு இங்க இருக்கிற இந்த சபையில ஒருத்தர் பேசுறதுனா ஒவ்வொருத்தர் கண்ணையும் பார்த்து பேசும்போது ஒவ்வொருத்தருக்கு என்ன ஃபீல் ஆனதுன்னா இவர் என்ன பார்த்தா பேசுறது, என்ன பார்த்தா பேசுறதுன்னு ஃபீல் ஆகும். அதுதான் சக்சஸ். நாம பாட்டுக்கு கத்திட்டு இருக்கோம், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன், இன்னொருத்தர் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன், எங்காவது ஆயிட்டு. நோ, I am not for that. நான் சக்சஸ் ரேட்ல போயிட்டு இருக்கேன். நான் ஏறி படி மேல ஏறி போயிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஹார்டல்ஸ்லாம் என்ன, இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் ஐ வாண்ட் டு பேர் தீஸ் திங்ஸ். தூக்கி போட்டு நெரிச்சிட்டு போகணும். அந்த கான்ஃபிடன்ஸை நீங்க கெயின் பண்ணிக்கணும். இது ஒரு பெரிய மோட்டிவேஷன் கூட நீங்க நினைக்க வேண்டாம். பட் somehow it is the thought process for you. I hope so. Is there any question? Please. கேளுங்க. என்னாச்சு, விட்டா போறேன் இருக்கா? ஓகே, சந்தோஷம். ஒன்றும் கொஸ்டின்ஸ் இல்லையா? இது அது இல்லையே, ஸ்பீச்சுக்கு கிடைச்ச சந்தோஷம் இல்லையே, முடிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஈவன் டீச்சர்ஸ் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேட்கலாம். அவதான் டிஃபன் எப்போ சார் போடுவீங்கன்னு விவேக் மாதிரி எல்லாரும் பார்த்துருந்தீங்க, எப்போ சார் முடிப்பீங்கன்னு இல்லையா? அதே மாதிரி முடிச்சாச்சு. Anyhow, all the best. இந்த குரு பூர்ணிமா இட் இஸ் வெரி ஆஸ்பிஷியஸ் ஃபார் மீ பிகாஸ் உங்கள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எங்க குரு இறந்து 25 வருடங்கள் ஆனாலும் இன்னும்
நான் எங்கள் குரு இருப்பதாக, அவருக்கு கீழே உட்கார்ந்து நான் படிப்பதாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் நான் என்னுடைய லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபீலிங் எனக்கு ஒரு மெயின் ரீசன். இன்னும் என்னுடைய குருவிடத்தில் நான் படிக்க ஒரு புஸ்தகத்தை டெய்லி பிரித்தா கூட எங்கள் குரு எனக்கு பாடம் சொல்றதா தான் நான் கற்றுட்டுருக்கேன். அவர் மூலமாக தான் எனக்கு எந்த நாலேஜும் கெயினாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படித்தான் என்ன நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அந்த டெவலப்மெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு நல்ல குரு. ஸோ அவன் நமக்கு கைட் பண்ணுறது அப்படின்றது ஒன்லி ஃபார் த புக் நாலேஜ் இல்லை, நம்முடைய லைஃப் நாலேஜுக்கும் லைஃப் கேரியருக்கும் கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கும் அவன் கம்ப்ளீட்டாக நம்ம கூட அசோசியேட் பண்ணி நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடிவார். அப்பேற்பட்டதான குரு மெமரியை நம்ம லைஃப் லாங் நம்ம வச்சுட்டால்தான் நம்முடையதான லைஃப் கேரியர் டெவலப் ஆகும். ஆல் தி பெஸ்ட். ஒன்ஸ் ஃபார் வந்து அகைன் நான் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நீங்களாம் இன்றைக்கி ஸ்டூடெண்ட், நாளைக்கு நீங்களாம் ஒரு நல்ல குருக்களாக வரலாம். குரு அப்படின்றதுக்கு தாற்பயம் என்ன? எனி தாட் ப்ராசஸ் ப்ரொவோக்கர், எனி கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா நாம் எல்லாருமே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒவ்வொருத்தருக்கு நம்ம கைட் பண்ணலாம், அப்பயே நாம் லேர்ன் பண்ணலாம். இதை நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் யூ ஆல். ஓகே, பாய்.